வணக்கம் வியூஸ். இன்னைக்கு நம்ம பறக்கும் சித்தர் என போற்றப்படும் சர்க்கரை அம்மா அவங்களோட ஜீவ சமாதிக்கு போக போறோம். வாங்க. இந்த ஜீவ சமாதி திருவான்மியூர்ல இருக்கு. அடையாறுல இருந்து திருவான்மியூர் போகக்கூடிய பகுதிகளில் லட்சுமிபுரம் அந்த ஏரியா தாண்டிங்கன்னா வலதுபுறத்துல இவங்களுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. சர்க்கரை அம்மா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே தேவிகாபுரம் என சிற்றூரில் 1854ஆம் ஆண்டு பிறந்தவங்க. ஆனந்த என்ற தமிழ்நாட்டில் பிறந்ததால அவங்களுக்கு ஆனந்தம்பாள்னு பெற்றோர் பேர் வச்சாங்க. அவருடைய தந்தை சேஷகுருக்கள். அவங்க வீட்டுல கிட்ட அருக இருந்த பெரியநாயகி அம்மன் கோயில்ல அவங்க அப்பா அர்ச்சகராக இருந்தார். மற்ற குழந்தைங்க போல இல்லாம பெரும்பாலான நேரம் ஆனந்தம்பாள் கோயில்ல தியானத்தில் ஈடுபடுவது வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த கால வழக்கப்படி அவங்களுக்கு 9 வயசாகும் போதே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. சென்னை புதுப்பேட்டையை சேர்ந்த சிவாச்சாரியருக்கு 2வது தரமா அவங்க திருமணம் செய்து வைக்கப்பட்டாங்க. உரிய வயது வந்ததும் ஆனந்தம்பாள் அவங்களோட கணவர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு 20 வயதாகும் போதே அவருடைய கணவர் இறந்து விட்டார். எப்போதும் தியானத்துல ஈடுபட்டிருக்க ஆனந்தம்பாளுக்கு இப்போ ரொம்ப வசதியா போயிடுச்சு. அவங்க தொடர்ந்து இறைவனை வழிபடுறதுல தியானம் பண்றதுலயுமே அதிகமாக ஈடுபாடு செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திரும்ப அவங்க தந்தையார் வீட்டுக்கே ஆனந்தம்பாள் அழைத்து செல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலூர்ல அவரோட சகோதரர் வசிச்சு வந்தாரு. அங்க ஆனந்தம்பாள் தங்கி இருக்கும் போது திருவண்ணாமலையில இருந்து திரும்பி வர சித்தர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ அங்க நட்சத்திர குன்று அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சிறு குன்றுல வசித்து வந்த நட்சத்திர குணாம்பாள் அப்படிங்கிற ஒரு யோகினியோடைய பரிச்சயம் ஆனந்தம்பாவுக்கு கிடைச்சது. அவங்க அதிகமா அவங்க கூட ஈடுபாடு செலுத்திட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க பல யோகிங்கிறதுனால பல சித்து விளையாட்டுகள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ திரும்பவும் சென்னைக்கு போக வேண்டிய நிலை ஆனந்தம்பாவுக்கு ஏற்பட்டது. அப்போ அவங்க குணாம்பாள் கிட்ட நான் எப்படி உங்களை பார்க்கறது, என்னால நினைச்சு போது இங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அப்போ குணாம்பாள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு லஹிமா அப்படிங்கிற உடம்ப லேசாக்கிட்டு பறவையை போல வான்ல பறக்கிற அந்த சித்து அவங்களுக்கு ஆனந்தம்பாளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதனால ஆனந்தம்பாள் ஒரு பறவையை போல் வான்ல பறந்து செல்றத வழக்கமா கொண்டிருக்காங்க. இதனால அவங்க பறவை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் சித்தர் அப்படின்னு பக்தர்களாக அழைக்கப்படுறாங்க. இவங்க பறந்து போறதை திருவிக்கா அவர்களே தன்னுடைய உள்ளொளி நூல்ல எழுதியிருக்காரு. இவங்க பறந்து போனதை பார்த்ததாக தான் தங்கியிருந்த கல்லூரி விடுதிக்கு மேல இவங்க இறங்கினதாகவும் அதை அவர் பார்த்ததாகவும் திருவிக்கா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போதும் சிவபெருமானையும் அப்புறம் அந்த ஸ்ரீ சக்கரத்தையும் வணங்கி வர்றதுனால அவங்க சக்கர அம்மா அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனந்தம்பாள் பின்னால் சக்கர அம்மான பக்தர்களால் அழைத்து வரப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் சென்னையை சேர்ந்த மருத்துவர் நஞ்சுண்டராவ் அப்படிங்கிறவர் அவங்களோட சீடரா இருந்தாரு. 1901ஆம் ஆண்டு சக்கரை அம்மா அந்த டாக்டர் ராவ் அப்புறம் அந்த சில சீடர்களோட மருதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறாங்க. அங்கிருந்து திரும்பி வரும்போது அங்கிருந்து ஒரு சவுக்கு தொப்பை சுட்டி காட்டுறவங்க அந்த இடத்த வாங்கணும்ட்டு டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரும் அந்த இடத்த வாங்குறாரு. சர்க்கரை அம்மா என்ன சொல்றாங்கன்னா தனக்கு தான் விரைவில் உயிர் நீத்து விடணும், தனக்கு அங்க சமாதி ஏற்படுத்தணும், அங்கிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலை பொண்ணு சொல்றாங்க. இதே போல 1901ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சரியா மாலை 3:30 மணிக்கு அவங்க உயிர் திறக்கிறாங்க. அவங்க சொன்னபடியே மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க. பின்னர் அங்க அவங்களுக்கு ஜீவ சமாதி ஏற்படுத்தப்பட்டு அங்க ஆலயம் அமைத்து முறைப்படி பூஜைகள் நடைபெற்று வருது. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தியானத்துக்கு ஒரு சிறப்பான மண்டபம் இருக்கு. மிகவும் அழகா அதை வடிவமைச்சிருக்காங்க. அமைதியான சூழல்ல இங்க பலரும் காலை மாலை இரு வேளைகளை தியானம் பண்ணிட்டு போறதை நீங்க பார்க்கலாம். இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை அம்மா அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறதா சொல்றாங்க. அற்புதமான இந்த இடத்துக்கு நீங்களும் நிச்சயமா ஒரு நாள் போய் பார்க்கணும். நன்றி.